நிகழ்தகவு. காவல் உதவி எண்ணுக்கு இரவு நேரத்தில் வந்த போன் கால். மனைவியையும் 3 பிள்ளைகளையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று விட்டதாக கூறியதை கேட்டு அதிர்ச்சி. சடலங்களுக்கு அருகில் கையில் துப்பாக்கியுடன் பித்து பிடித்தது போல் அமர்ந்திருந்த நபர். யார் அந்த நபர்? ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுட்டு தள்ளியது ஏன்? நடந்தது என்ன? தினமும் ஏகப்பட்ட ஃபோன் கால் வரக்கூடிய காவல் உதவி எண் 100க்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அதுல என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நானே என் கையால சுட்டு கொன்னுட்டேன் சார்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்னதான் போலீஸா இருந்தாலும் தினமும் ஏகப்பட்ட கொலைகேஸை கண்ணில் கூட பார்த்தாலும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைங்களை சுட்டு கொன்னுட்டேன்னு சொன்னதும் போலீஸே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருக்காங்க. அந்த அதிர்ச்சியோடையே யார் நீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, நீங்க சொல்றது உண்மைதானான்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு நான் சொல்ற எல்லாமே உண்மைதான் சார், நான் சொல்ற அட்ரஸ்க்கு உடனே வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ்க்கு போலீஸ் போய் பார்த்தப்ப தாயும் 3 பிள்ளைங்களும் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காங்க. பக்கத்துல அவங்கள சுட்டு தள்ளின யோகேஷ் சுவத்துல சாஞ்சு பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சப்பதான் கொடூர சம்பவத்தோட பின்னணி தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் சஹரன்பூரை சேர்ந்தவர் தொழிலதிபர் யோகேஷ் ரோஹில்லா. பாஜக பிரமுகராகவும் செயல்பட்டு இருக்காரு. இவரோட மனைவி பேரு நேஹா. யோகேஷோட முதல் மனைவி 2012 உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 2013 இரண்டாவதா நேஹாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு 12 வயசுல ஸ்ரத்தாங்கிற மகளும், 7 வயசுல சிவன்ஸுங்கிற மகனும், 5 வயசுல தேவன்ஸ்கிற மகனும் இருந்திருக்காங்க. மனைவி பிள்ளைங்களோட யோகேஷ் ரோஹில்லாவோட வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா மனைவி நேஹாவோட நடத்த மேல எப்போ சந்தேகம் வந்துச்சோ அந்த செகண்டோட அவரோட வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் சுக்கு நுற நுறுங்கி காணாம போயிருக்கு. மனைவி நேஹா யார் கூடயோ தகாத உறவு வச்சிருக்கிறதா யோகேஷ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால 24 மணி நேரமும் நேஹாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. நேஹா செல்போனை தொட்டாலே யார்கிட்ட பேசுற, யாருக்கு மெசேஜ் பண்றன்னு கேட்டு யோகேஷ் தகராறு பண்ணிக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. இதனால கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பிரச்சனை எல்லாம் மீறி போன நேரங்கள்ல யோகேஷ் தன்னோட மனைவியை அடிச்சு காயப்படுத்தியிருக்காரு. இப்படியே பல நாள் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்த நேரத்துல ஒரு நாள் அந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. அப்போ ஆத்திரத்தோட உச்சிக்கு போன யோகேஷ் தன்னோட துப்பாக்கி எடுத்து மனைவிய சரமாரியா சுட்டு தள்ளியிருக்காரு. மனைவி கூட ஏற்பட்ட சண்டையில மனைவிய மட்டும் சுட்டு தள்ளல, தன்னோட 3 பிள்ளைங்களையும் கண்மூடித்தனமா சுட்டிருக்காரு. அப்ப உங்க அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டா, உங்களோட அப்பா நானா இல்ல வேற யாருமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, நீங்களும் உயிரோட இருக்க கூடாதுன்னு ஆக்ரோஷமா கத்துக்கிட்டே துப்பாக்கியால சுட்டு தள்ளியிருக்காரு யோகேஷ் ரோஹில்லா. இதுல 12 வயசு சிறுமி ஸ்ரதாவும் 5 வயசு சிறுவன் தேவன்ஷும் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்துட்டாங்க. போலீஸ் நேர்ல போய் பார்த்தப்ப நேஹாவும் 7 வயசு சிறுவன் சிவன்ஷும் பலத்த காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சப்ப போற வழியிலேயே சிறுவன் சிவன்ஸ் இறந்து போயிட்டான். நேஹா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க உயிருக்கு ஆபத்தா இல்லையாங்கிறத சொல்ல முடியும்னு டாக்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் யோகேஷ் ரோஹில்லாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட நடத்தின விசாரணையில மனைவியோட நடத்த மீதான சந்தேகத்துல தான் 4 பேரையும் சுட்டு தள்ளிட்டதா சொல்லியிருக்காரு. ஆனா கொஞ்ச நாளாவே மனைவி கூட பிரச்சனை இருந்ததால அது அவருக்கு மிகுந்த மன அழுத்தத்தை கொடுத்துருக்கணும். அந்த மன அழுத்தம் தான் கட்டுன மனைவியையும் பெத்த பிள்ளைங்களையும் சுட்டு தள்ளுற அளவுக்கு அவரை யோசிக்க வச்சிருக்கணும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. மனநல மருத்துவர் மூலமா யோகேஷுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும், மருத்துவ சிகிச்சைக்கு அப்புறம்
அவர்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்த முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்தகவு